ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய தமிழகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய தென் மாநிலங்களில் அதிகமாக பேசப்படுகிறதான ஒரு டாபிக் டீலிமிட்டேஷன். தமிழில் வந்துட்டு எல்லை நிர்ணயம் இல்லைன்னா மறு வரையறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டீலிமிட்டேஷனுங்கிற டாபிக், இந்த வேர்டோட மீனிங் என்ன, இந்த வேர்ட் இந்த டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு எதனால் பப்ளிக்கில் பேசப்படுகிறது, இந்த இஷ்யூவை இந்த வேர்டை முதல்ல யார் பப்ளிக்கில் கொண்டு வந்தது, ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டீலிமிட்டேஷனுங்கிற இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் இந்த டாப்பிக்கை பேசினது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவில் டீலிமிட்டேஷன் அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை நிர்ணயிப்பது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டோட்டல் 543 மக்களவை தொகுதிகள், அதாவது நாடாளுமன்ற கான்ஸ்டிடியூவன்சிஸ் இருக்குது. அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 543 தொகுதிகள் எப்படி கணக்கிடப்பட்டிருக்கிறது, 543 தொகுதிகள் தான் இந்தியாவிற்கு வேண்டும் என்று எவ்வாறு முடிவு செய்தார்கள். ஸோ இது எல்லாமே மக்கள் தொகை அடிப்படையில் நடக்கிறதான ஒரு விஷயம். ஸோ இப்போது 543 தொகுதிகள் இந்தியாவில் இருக்கிறதுன்னு சொல்கிறது 1971ஆம் ஆண்டு நடந்ததான அந்த சென்சஸ் பேஸ் பண்ணி அப்போதிருந்த மக்கள் தொகை அடிப்படையில், அதாவது அன்னைக்கு 54.8 கோடி மக்கள் இந்தியாவில் இருந்தார்கள். அந்த தொகையின் அடிப்படையில் 543 தொகுதிகள் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்தார்கள். இப்படி நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு எல்லைகளை நிர்ணயிக்கிறது தான் நம்ம டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் டீலிமிட்டேஷன் சொல்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் எல்லைகளை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை தேர்வு செய்கிறார்கள். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் முடிவுகளை யார் எடுக்கிறது? ஸோ இந்த டீலிமிட்டேஷன் முடிவுகளை டீலிமிட்டேஷன் கமிட்டி முடிவு செய்யும். இந்த கமிட்டியானது நம்முடைய பார்லிமெண்ட்டில், நம்முடைய நாடாளுமன்றத்தினால் முடிவு செய்யப்பட்டு அவர்கள் ஒரு சில ஆய்வுகளை நடத்தி இந்த முடிவுகளை எடுப்பார்கள். ஸோ இந்தியாவில் 1971ஆம் ஆண்டு நடந்ததான அந்த வரையறை தான் இப்பொழுது நடந்து வருகிறது. இந்தியாவில் எப்போல்லாம் இந்த டீலிமிட்டேஷனுங்கிற அந்த காரியம் நடைபெற்றிருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்கும்பொழுது 1951ஆம் ஆண்டு, 1961ஆம் ஆண்டு, 1971ஆம் ஆண்டு, இந்த 3 வருடங்கள்லையும் சென்சஸ் அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷனுங்கிறத நடத்தியிருக்காங்க, முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். கடைசியாக நடந்த அந்த 1971ஆம் ஆண்டு நடத்தப்பட்டதான மக்கள் தொகை அடிப்படையில் 543 தொகுதிகளை உள்ளடக்கியதான, மக்களவை தொகுதிகளை உள்ளடக்கியதான ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா இன்று வரை நடந்து வருகிறது. ஸோ இந்தியாவில் 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த விதமான அந்த டீலிமிட்டேஷன் மாதிரி எந்த முடிவுகளும் அறிவிக்கப்படவில்லை. ஏன் அறிவிக்கப்படலைன்னா, 1999களில் நம்முடைய இந்தியாவில் வாஜ்பாய், பாஜக அரசின் பாஜகவின் தலைவரான திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த டீலிமிட்டேஷன் அந்த ப்ராசஸை, அந்த எல்லை நிர்ணயம் செய்கிறதான அந்த ப்ராசஸை நிறுத்தி வைத்திருந்தார்கள், ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கிலீஷில் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திட்டமானது, அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் ஆனது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்போது மறுபடியும் அந்த 25 ஆண்டுகள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்ததான அந்த 25 ஆண்டுகள் முடியும் தருவாயில் வந்திருக்கிறது. ஸோ அதனை முன்னிட்டு ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்காக இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு முதல்வர் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார். ஸோ மறுபடியும் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்தாங்கன்னா என்ன சிக்கல், தமிழ்நாட்டிற்கு அது என்ன பாதகத்தை விளைவிக்க போகிறது? அது மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கு இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது எவ்வாறு சிக்கலை ஏற்படுத்துகிறது? இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் மறுபடியும் செயலாக்கத்திற்கு வந்தால் எத்தனை தொகுதிகளை இந்த தென் மாநிலங்களானது இழக்கும் சூழ்நிலை ஏற்படும்? அதை மனதில் வச்சு தான் இந்த டீலிமிட்டேஷனுங்கிற அந்த இஷ்யூவை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எழுப்பினாங்க. அவர் இந்த இஷ்யூவை பற்றி இந்த சமயத்தில் எழுப்பிய அந்த விவாதமானது மிகவும் முக்கியமானதாக பேசப்படுகிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, தென் மாநிலங்களில் மட்டுமல்ல, இந்த குரல், இந்த இஷ்யூ இப்போ இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. நம்முடைய தமிழகத்தில் எழுப்பப்பட்டதான
ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையானது, அந்த வார்த்தையோட அர்த்தம் நியாயமான டீலிமிட்டேஷன், நியாயமான எல்லை நிர்ணயம். இந்த வார்த்தை மிகவும் பிரபலமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை பப்ளிக்கில் கொண்டு போய் சேர்த்தது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதை இப்போது இந்தியா முழுவதிலும், குறிப்பாக தென் மாநிலங்கள் எல்லாவற்றிலும் எதிரொலிக்கிறது. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் தேவையில்லை. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இந்த டீலிமிட்டேஷன், இந்த எல்லை மறுபடியும் எல்லைகளை, தொகுதிகளை மறுவரையறை செய்வது எப்படியான, எந்த வகையான சிக்கல்களை ஏற்படுத்தும். இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 39 தொகுதிகள் இருக்கிறது. ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் மறுபடியும் மறுவரையறை செய்தால் இந்த தொகுதிகள் 31ஆக குறைக்கப்படும் அபாயம் இருக்கிறது. சரி, நியாயமாக தானே பண்ணுறாங்க. 31 தொகுதிகள் மக்கள் தொகை அடிப்படையில் குறைச்சா என்ன அப்படின்னு ஒரு கேள்விகள் நம்முடைய மனதில் எழலாம். ஸோ இந்த 33 தொகுதிகளாக தமிழகத்தின் இந்த தொகுதிகள் குறைக்கப்படும் பொழுது நாடாளுமன்றத்தில் நம்முடைய மெம்பர்ஸ், தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதான மெம்பர்ஸோட எண்ணிக்கையானது குறையும். தமிழகத்தின் சார்பாக இருக்கிறதான எம்பிக்களின் எண்ணிக்கை குறையும். இதனால் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் ஒடுக்கப்படும் அபாயம் இருக்கிறது. நம்முடைய குரல் கேட்கப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் எழும் அபாயம் இருக்கிறது. இன்றைக்கே இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கும் பொழுதே நம்முடைய குரல்கள் ஒடுக்கப்படுகின்றன, அடக்குமுறைக்குள்ளாக்கப்படுகிறது. ஆனால் இந்த எண்ணிக்கையானது மறுபடியும் குறையும் பொழுது, இன்னும் அதிகமாக குறையும் பொழுது நம்முடைய குரல்கள் முற்றிலும் ஒடுக்கப்படும் நிலை ஏற்படுகிற அபாயத்தை முன்னிட்டு தான் ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான தொகுதிகள் நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தமிழகம் முன்வைத்திருக்கிறது. ஸோ இப்போ உங்களோட மனசில் ஒரு கேள்வி வரலாம். அது எப்படி தமிழகத்திற்கு மட்டும் இந்த டீலிமிட்டேஷன் ஒரு நியாயமற்றதாக தெரிகிறது, மற்ற மாநிலங்களுக்கு இதனுடைய பாதிப்புகள் அதிகம் ஏற்படாதா அப்படின்னு ஒரு கேள்விகள் வரலாம். நியாயமான கேள்விதான். அன்னைக்கு யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததான மக்கள் தொகை கட்டுப்பாடு, ஸோ அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு, அந்த மெஷர்ஸை, அந்த ஸ்கீமை தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்கள், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இப்படி இருக்கிறதான தென் மாநிலங்கள் இதை இஃபெக்டிவாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸ்டேட்ஸில், மாநிலங்களில் அதை ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்படின்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் இப்படிப்பட்டதான முழக்கங்கள் மூலமாக அந்த மக்கள் தொகையை தென் மாநிலங்களில் கட்டுப்படுத்தினார்கள். ஆனால் இதே கட்டுப்பாடுகள், இதே இம்ப்ளிமெண்டேஷனை நீங்கள் வட இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருந்தார்கள். அதனால தான் இன்றைக்கி இந்த பாதிப்பானது தென் தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் குறைக்கப்படுகிறது, தொகுதிகள் குறைக்கப்படுகிறது. அதே நேரம் வட இந்தியாவில் அவங்க இந்த பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ், மக்கள் தொகை இந்த கட்டுப்பாடுகளை ஒழுங்காக கடைபிடிக்காததினால், அமல்படுத்தாததினால் அங்கே மக்கள் தொகை கூடியிருக்கிறது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வட இந்தியாவில் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி இந்த தொகுதிகளானது அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தென் மாநிலங்களில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வட மாநிலங்களில் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்படி நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசானது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது ஃபார்ம் பண்ணணும்னா எல்லா மாநிலங்களின் பங்களிப்பும் சரிசமமாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இப்போ இந்த தென் மாநிலங்களோட சப்போர்ட் இல்லாமலே வட மாநிலங்கள் கொடுக்கறதான சப்போர்ட் அதை மட்டும் வச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிவிட முடியும். இப்போ இருக்கிற 543 தொகுதிகள் 800 தொகுதிகளாக மாற்றப்பட்டால், தென் மாநிலங்கள் ஒரு தேர்தலை புறக்கணிச்சா கூட நம்முடைய தென் தமிழகத்தில் முழு தொகுதிகளில் இன்னொரு கட்சியானது ஜெயிச்சா கூட வட மாநிலத்தில் இன்னொரு கட்சி முழுசாக ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துடலாம். ஸோ இதனால தான் தென் மாநிலங்களின் குரல்கள் நசுக்கப்படாமல், ஒடுக்கப்படாமல் இருப்பதற்காகவே ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை, அப்படிங்கிற ஒரு குரலை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். இது நியாயமான ஒரு கோரிக்கை. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் கன்சிடர் பண்ணுறது இப்போ ஒரு டியூவில் வந்திருக்கு. 25 ஆண்டுகள் கடக்க போகிறது. மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டீலிமிட்டேஷன் ப்ராசஸை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதை செயல்படுத்தும் பொழுது நியாயமாக
இந்த ப்ராசஸ் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் இப்போது எழும்பியிருக்கிறது. இப்போ ரீசெண்டாக நம்முடைய சிஎம் ஸ்டாலின் அவங்க தென் மாநில தலைவர்கள் எல்லாவற்றையும் வைத்து சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸ், சென்னையில் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். தென் மாநிலம் மட்டுமல்ல, இந்த டீலிமிட்டேஷன் இந்த விஷயத்தினால தென் மாநிலங்களை தவிர்த்து பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களும், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரிப்பட்ட வட மாநிலங்களும் இந்த கூட்டத்தில் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கலந்து கொள்ள வச்சுருக்காங்க. இந்த கூட்டத்தில் ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறது முன்மொழியப்பட்டு ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கியதான ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஃபேர் டிலிமிட்டேஷன், நியாயமான தொகுதிகள் மறுவரையறை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் கலந்து கொண்ட தென் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் இன்னும் பல மாநிலங்களின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு கோரிக்கையாக பிரதமரிடம் அளிப்பது, ஒரு மனுவாக அளிப்பது என்று தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு மறுபடியும் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை ஒத்தி வைக்க வேண்டும். இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்யும் அந்த ப்ராசஸை நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தீர்மானமாக இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்னால் பாதிக்கப்படும் மாநிலங்கள், எல்லா மாநிலங்களில் இருக்கிற அந்த சட்டசபையிலையும் ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்காக, ஒரு நியாயமற்ற டீலிமிட்டேஷன் வராமல் தடுப்பதற்காக அந்தந்த சட்டசபைகளில் இதை வைத்து ஒரு தீர்மானம், ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு, ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கும் வழிவகைகளை ஆராயப்பட வேண்டும். தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும், முன்மொழியப்பட்டு தீர்மானம் பாஸ் பண்ணப்பட வேண்டும் என்கிறதான அந்த உறுதிமொழியும் ஏற்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில். இப்போ தமிழ்நாட்டில் கூடியதான இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி நெக்ஸ்ட் அடுத்ததாக தெலங்கானாவில் இந்த கூட்டத்தை நடத்த முடிவெடுத்திருக்கிறார் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள். தெலங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர். அவரும் இதற்காக ஆதரவளித்திருக்கிறார். அடுத்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங்கை தெலங்கானாவில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி அடுத்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி தெலுங்கானாவில் நடக்கும்னு நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்பாக நிச்சயமாக இதற்கான பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு ஆராயப்பட்டு எல்லா தென் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் இதனால் பாதிக்கப்படும் மற்ற மாநில தலைவர்களும் சேர்ந்து விரைவில் பிரதமரை சந்தித்து மனுவை அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நிச்சயமாக இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னென்னு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் ஏதாவது இதை பற்றினதான கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.